சென்னை டிபிஐ வளாகம் முன்பு 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் காவல்துறையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை டிபிஐ வளாகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்றக் கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் தொடர்பான அரசாணை கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார்கள். பணி ஆணை வழங்கும் வரை போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதியாக தெரிவித்து வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நியாயமான கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் அடக்கி ஒடுக்கு கைது செய்யும் அராஜகத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது போராட்டம் தொடர்பான அங்குள்ள நிலை என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கல. வணக்கம். பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கை முன்வைத்து 16வது நாளாக நேற்று போராட்டத்துல டிபி வளாகம் முன்பு பகுதி ஆசிரியர்கள் ஈடுபட்ட நிலையில இன்று 17வது நாளாக இந்த போராட்டத்துல தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில வழக்கம் போல் இன்றும் அவர்கள் இந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சென்னை டிபி வளாகத்தின் முன்பு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 181 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நேற்று வரை 16 நாள் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 14 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளியில் உடற்கல்வி, ஓய்வு, கட்டிடக்கலை, இசை, கணினி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிட்டுதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த ஆசிரியர்கள் நேற்று 16வது நாளாகவும் இன்று 17வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று நாளைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட கண்ணன் என்ற ஆசிரியர் தற்கொலை செய்துவிட்ட நிலையில, ஆனால் இந்த அரசு அவர்களின் குடும்பத்திற்கு எந்த ஒரு உதவியும் இதுவரை செய்யவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில இருக்கிறது. இந்த நிலையில்தான் அரசு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அரசாணை வெளியிடப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலிருந்து ஓயப்போவதில்லை. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட வரோம். எங்களை கைது செய்தாலோ அல்லது கைது நடவடிக்கையில துன்பப்படுத்தினாலோ சரி, நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து விலகப் போவதில்லை, ஓயப்போவதில்லை என்று கூறினால் தொடர்ந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று 17வது நாளாக இந்த போராட்டம் என்பது டிபிஐ வளாகத்திற்கு முன்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் அந்த வாகனத்துல ஏற்றி கைது செய்யக்கூடிய அந்த காட்சியும் முன்னால் பார்க்க முடிகிறது. ஒரு சில ஆசிரியர்களிடம் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த சூழலையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எங்களை கைது செய்தாலும் நாங்கள் போராட்டத்திலிருந்து விலகப் போவது என்ற அந்த கோஷங்களை முழக்கமிட்டும் தற்போது ஆசிரியர்கள் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டதாகவும் சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்படும் அல்லது போராட்டம் தொடரப்படுமா என்பது குறித்தான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்தாலும் இங்க கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைப்பதற்காக இந்த வாகனத்துல ஏற்றுச் செல்லக்கூடிய இந்த காட்சியில் முன்னால் பார்க்கிறேன். பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.